வீட்ல இருங்க மாமா. வயவேல எல்லாத்தையும் நானே முடிச்சு போடுறேன். ஒண்ணும் சிரமப்பட வேணாம். நீங்க உட்கார்ந்து நல்ல சாப்பிட்டு காலை நீட்டி தூங்கன்னு சொன்னேன். இங்க வந்து பாக்குறேன் என்ன டப்பா டப்பாவா கையில வச்சிருக்கீங்க? என்ன இதெல்லாம்? என்னடி வயல்ல ஒரு வேலையும் ஆனபாடு தெரியலையா? ஐயோ நல்லா கிழவிக்கிட்ட வகையா தொக்கா மாட்டிக்கிட்டோமே. இப்ப நம்ம என்ன செய்யறது? ஏதாவது சொல்லி மழுப்பிதான் ஆகணும். இந்த வேகாத வெயில்ல உங்களை யாரும் இப்படி தூரம் சோறு எடுத்துட்டு வரலன்னு அழுதா? என்ன இதெல்லாம்? வர வழியில மயக்கி விழுந்து எதுவும் ஆயிருந்தா யார் இருக்கா? என்னக்கா நீங்க கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம இருக்கீங்க? பாவம் உங்க மாமனே பிபி சுகர் வந்து கிடக்குறாரு. இதுல நீங்க வேறையா? காட்டுங்க சோத்து அப்படி குடுத்துட்டு கிளம்புங்க வீட்டுக்கு வெள்ளமா. சோத்து போய் வாங்க. அத்தை பாவம் எம்ம நேரம் சுமந்துட்டு நிப்பாங்க. அது வாங்குடி. நமக்காக ஆத்தையை சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. நடி நான் உன்னை என்ன கேக்குறேன்? நீ என்கிட்ட என்ன பதில் சொல்ற? கையில வச்சுக்கிட்டு நிக்கிறீல, இது என்னன்னு கேட்ட. என்ன டப்பா இது? வாசம் நல்லா கம கம கமன்னு வீசுது. என்னடி இருக்கு உள்ள? என்னக்கா உன் மாமியாருக்கு மூக்குல சொரணம் இல்லையோ? பக்கத்துல ஆய் காட்டுல ஆய் நாத்த அடிக்குது. இங்க என்ன உன் மாமியா வாச கம கம கமன்னு அடிக்குதுன்னு சொல்லுது? நீ பாத்தியா என்ன என்னை பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு? காலையில இருந்து என்ன வேலை செஞ்சீங்க சொல்லு. என்கிட்ட அப்படியே சொல்லு வரிசையா. என்னென்ன செஞ்சீங்க மூணு பேரும்? ஊர்ல உனக்கு வேலைக்கு ஆளே கிடைக்கலையா? இந்த ரெண்டு விளங்காத மூஞ்சி தான் கிடைச்சதா? நாங்க ரெண்டு விளங்காத மூஞ்சினா நீயும் உன் மவளை நல்ல விளங்குற மூஞ்சா? ஏன் அம்மா அக்கறையா இருந்தா நீயும் உன் மவளை வந்து எல்லா வேலையும் செஞ்சிருக்க வேண்டியதுன்னு எங்களை பேசுற பேச்சு. ஆளப்பாரு நல்ல ஆள. இப்படி எல்லாம் நீங்க என்னை அசிங்கப்படுத்துவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா சாம 100 வேலையில படுத்து தூங்கிருப்பேன். அங்க இருந்து வந்து இங்க வப்பு பண்ணணும் முடிவெடுத்து வந்தீங்களா? நீங்க கூட சரி ஏதோ எங்களுக்கு பாவம் சோறாக்கி எடுத்து வந்தீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க முகக்கட்டையை பார்த்தா அப்படி எல்லாம் தெரியலையே. என்ன பண்ண கோச்சுக்கட? உன்னை வேலைக்கு நான் தானே கூப்பிட்டேன். ஆமா அவன் காலையில இருந்து பட்டினி கிடந்து எத்தனை கட்டு திரும்ப தூக்கிட்டு போய் அங்க போட்டுட்டு வந்திருக்கா. அவளுக்கு ஒரு பச்சை தண்ணி கூட வாங்கி கொடுக்கல. இந்த மத்தியானம் ஆயிடுச்சு. வீட்ல இருந்து மத்தியான சோறு வருமா வராதுன்னு பார்த்து பார்த்து கண்ணு பூத்து கடைக்கு போய் கட்டு சோறு வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த புளிச்சு பட சோத்தை தின்னுபிட்டு மறுபடியும் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதே. அந்த சோத்து டப்பாவை கொடு. என்னால பசி மயக்க தாங்க முடியல. நான் தான் அப்படியே மரத்தடியில உட்காந்து சோத்தை தின்னுபிட்டு வரேன். வயல்லையும் வேலைக்கு போனா கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, அந்த குழம்பு இந்த குழம்புன்னு வகை வகையா வேலை செய்யறவங்களுக்கு வச்சு தருவாங்கன்னு பேரு. உன் கூட பழகின பழக்கத்துக்கு புளி சோறும் தக்காளி சோறும் லெமன் சோறும் தான் மிஞ்சுது. நான் மட்டும் எவ்வளவு நேரம் சாப்பிடாம வேலை பாக்குறது? அந்த வீட்டுக்கே நான் ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரி. அதுக்கு நீ சோறு கூட இல்லாம நான் வேலை பார்க்கணும்? தலையில தான் இழிச்சு வச்சு நீ எழுதி ஒட்டி இருக்க. அம்மா ராசத்தி தெரியாம கேட்டுட்டோமா? ஏமா சரி புளி சோத்தெல்லாம் திங்க வேணாம். இங்க என்கிட்ட கொடுங்க. இந்தாங்க இதுல பாவக்காய் போட்ட புளி குழம்பு, அப்புறம் கம்மங்களி இருக்கு, அப்புறம் ஒரு டப்பாவுல சோறு இருக்கு. 3 பேரும் கலந்து கட்டி சாப்பிடுங்கம்மா. இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு வேலை பாருங்கம்மா. அப்புறம் மத்தியான நேரத்துல புளிச்சோரியும் தயிர் சோரியும் தின்னுபிட்டு மதம் இருக்கும். என்ன இது நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. பரவாயில்ல இருக்கட்டும், பரவாயில்ல. காசு போட்டு வாங்கிட்டோம். அப்புறம் இதை வீணாக்குறத நாங்களே திங்குறோம். ஒரு சோறு 30 ரூபாய். ஆளுக்கு ஒரு பட்டலம் தான். அது எந்த கணத்துக்கு வயிற்றுக்கு 10 தெரியல. அவசரம் கொடுக்க. ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன? வீட்டுல இருந்து சோறு எடுத்துட்டு வர மாட்டாங்களா? அதுக்குள்ள உன்னை யாரு கடையில வாங்கிட்டு வர சொன்னதே? இப்போ ஒரு கூட்டக்காரன் வந்தானே, அவன் தான் கொடுத்துட்டு போனான அந்த சோத்தை. அவன் என்னமோ பிரியாணி 3000 4000 சொன்ன. நீ என்ன 30 ரூபாய் பாக்கெட்டுன்னு சொல்ற? என்கிட்ட கதை விடுறியா? உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட சொல்லாதடி. இதெல்லாம் உன் புருஷன்கிட்ட போட்டு காட்டு. வயல்ல இருக்கிற நெல்லு கட்டு இன்னும் 2-3 கட்டு தான் இருக்கும். அதெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு பொறவு வந்து சாப்பிட்டுக்கலாம். வாங்க போய் வேலையை பாருங்க. கொஞ்ச நேரம் சாப்பிடாம வேலை செஞ்சா ஒன்னும் ஓடா இழைச்சிட மாட்டிய. பாவி உனக்குலாம் மனசாட்சி இருக்கா இல்லையா? அடிக்கிற உச்சாணி வெயில்ல பசி மயக்கத்துல எப்படி வேலை பாக்குறது? தின்னு போட்டுதான் வேலை பாப்போம். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ண? ஏய் என்னக்கா உன் மாமி பேசுறதுல நியாயமா இருக்கா? பசியோட வேலை பார்க்க சொல்லுது. என்ன பண்ண? ரொம்ப பண்ணாத. வந்ததுல இருந்து என்னவோ 10 கட்டு தூக்கிட்டு போய் உன் கழுத்தை ஒளிஞ்ச மாதிரி பேசுற. சும்மா 2 பேரும் சண்டை நடிச்சிட்டு கிடந்திய. வா கொஞ்ச நேரம் வேலை பார்க்கலாம். அப்புறம் கிழவி தானா போயிடும். எக்கா ஏடி 3000 கொடுத்து 3 பேருக்கு பிரியாணி ஆர்டர் போட்டிருக்கீங்கடி. அதை கிழவி ஒரு ஆளா முழுசா முழுக்கிட்டு போகுதுடி. அதோட நான் மன உளைச்சல தூக்குல தான் தொங்குவேன். கிழவியை சமாதானப்படுத்தி டப்பாவை கொண்டு இந்த மரத்தடியில வச்சுட்டு ஒரு 2 கட்டு மட்டும் கிழவி கண்ணுக்கு முன்னாடி தூக்கி கொண்டு போய் போட்டுட்டு வந்துடலாம். அப்புறமா வந்து சாப்பிடும். கிழவி ஒண்ணும் பேசாது, வாயை பத்திக்கிட்டு போயிடும். பிரியாணி திங்கணுமா வேணாமா? என்ன பண்ண? அக்கா சொல்றதுதான் சரியான யோசனை. கிழவி இருக்கிற வரைக்கும் சாப்பிடவே முடியாது பாத்துக்க. இந்த லொக்கலாட்டி கிழவிக்க எப்படி பயப்படுறீங்க? என்னவோ பண்ணுங்கடி, என்னவோ பண்ணுங்க. ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டீங்களே. இந்த மாதிரி அக்கா உனக்கும் சரி உன் மாமியாருக்கும் சரி இப்படி எல்லாம் ஒருத்தவங்களை நம்ப வச்சு ஏமாத்த கூடாது. எப்பா அவங்களை சும்மா விடாது. இருக்கட்டும், உங்களை நம்பி வேலைக்கு கூப்பிட்டதுக்கு எனக்கு 3000 ரூபாயும் தண்டோம். என் மாமியா கிட்ட பேச்சு வாங்கினது தண்டோம். மரத்தடியில் போய் உட்காருங்க. நாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு புறவே சாப்பிட்டுக்கிறோம். சரி இந்த சோத்து பொடி எப்படி கொடுங்க, நான் கொண்டு போறேன். வேலையை பாருங்க. 3 பொட்டலம் தான் சோறுன்னு சொன்னீங்க. இது என்ன 3 கிலோ அளவுக்கு கணக்குதே? நம்பிக்கை இல்லைன்னா பிரிச்சு பாரு. வீணா பண்ண புளி சோறு இருக்கும், பிரிச்சு பாரு போ. ஆமா இந்த வீணா பண்ண புளிச்ச சோத்தை திங்கணும்னு தான் எனக்கு ஆசை வரு. அதை நீங்க 3 பேருமே வந்து தின்னுங்கடி. மாமியா மாதிரி ஒரு கொழுப்படுத்த கழுவிய இந்த உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது.
இக்கோ, உன் காலில் வேணா உழுந்து கேட்குறேன். அந்த கிழவிக்கு சீக்கிரம் ஒரு பாயசத்தை போடுக்கா. ஊருக்குள்ள நிம்மதியா வாழ முடியலக்கா. ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. அதுவும் மென்டல் டார்ச்சரா பண்ணுது. ஏய் சும்மா நின்னு பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம், சீக்கிரம் வேலையை முடிக்கும். சோறு என்னைய வா வாங்குது. 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் அள்ளி வாரி கொட்டிட்டு அதுல சோத்து திரும்படி 3000 டி 3000. Shut up. Stella Subar. SS. What a coincidence. மாமா Who's this? Hey, Black Beauty. Come, come, come. மாமா அப்பா உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க. Hey, Blackie. எனக்கு இப்ப சாப்பாடு வேணும்னு சொல்லும். அப்பா கிட்ட மாமா ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லு. சரி மாமா, அப்ப நானும் உங்க கூடவே சாப்பிடுறேன். Hey, no, no, no. நீ போய் சாப்பிடு. நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடுற குட்டி, சாப்பிடாம இருக்க கூடாது. அம்மா இல்ல மாமா, டியூஷன் அக்கா இன்னைக்கு டான்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஃப்ரெண்டுலாம் அங்க தான் இருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு போனா லேட் ஆயிடும், அதுக்கு தான். டியூஷன் அக்கா. Who is this? உங்க டியூஷன் அக்கா அழகா இருப்பாங்களா செல்லம்? டியூஷன் அக்கா யாரும் தெரியாது, ஸ்டெல்லா அக்கா. Oh God, ஸ்டெல்லாவா? ஏய் செல்லம், நானும் வரட்டுமாடா? வாங்க மாமா, என் டியூஷனுக்கு வரீங்களா? மாமாவை கூப்பிட்டு போறியா? அப்ப வாங்க போலாம். ஸ்டடி. ஏய் தங்கம், ஏய் எங்கடி இருக்க? எங்க இருக்க? மாமனுக்கு பசிக்குது, சோறு கொண்டு வாடே. ரொம்ப நாள் கழிச்சு குடிச்சது ஒரே ஒக்காலிப்பா இருக்கு. ஏய் ஏய் இருக்கே இல்லையா ஆளு? டக்கு ஏ டக்கு, என்ன இது திடீர்னு? என்ன இது இவ்வளவு நாள் குடிக்காம இருந்துட்டு என்னையா இது? சுபினே தண்ணி கொண்டு வா. ஏய் ஜாலி ஜாலி, ரொம்ப நாள் கழிச்சு எங்க அப்பா இன்னைக்கு தாண்டா சூப்பரா வந்திருக்காரு. என்னடா ஒண்ணும் இல்ல. ஏய் நான் பொத்த மவனே சுபினே, அப்பனுக்கு தண்ணி எடுத்துருவாடா. யோ உனக்கு புத்திக்கிட்டு படிக்க படிச்ச இல்லையா? கர்மம் கர்மம் கர்மம். யாவ் யாவ் பாவி பாவி. ஐயம்மா என்ன நாத்தண்டா சாமி. எப்பா இது நம்ம வீடு இல்ல, அத்தை வீடு. உன் அத்தையா இருந்தா என்ன, சொத்தையா இருந்தா என்ன? நான் எங்க இருக்கேன்னா அங்க நான் தாண்டா ராஜா. மூடியா பாய மூடு. அண்ணன் உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு. ஏங்க ஏங்க நம்ம வீட்டுக்கு போற ஏங்க வா. என்னையா இது? ஏன் டக்கு இப்படி பண்ண? திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? என்னையா இது? என்னம்மா கடை கட்ட போற, அங்க போற இங்க போற, அப்படியா போற இப்படியா போற, நீ ஏதோ கதை கட்டிய. ஆனா 10 நாளுக்கு மேல பாவி பைய உன்னால குடியே இருக்க முடியலையடா படுபாவியே. ஏய் ஏய் அதான் இவ்வளவு நாள் குடிக்காம இருந்து விடல என்ன? அது பார்த்து மெல்ல மெல்ல கை தூக்க கிட்ட தண்ணி விட்டுறதடியா. வா வீட்டுக்கு வா இருக்கு. உடனே வாந்தி வருதுடி. ஐயோ வாந்திக்கிட்டு எடுத்து வச்சிடாதயா. வர்ற வந்திய வராதுன்னு சொல்ல முடியாது. உடனே ஐயோ என் அண்ணன் எழுந்து வந்துரு போது ஏந்து வாய நம்ம வீட்டுக்கு. அண்ணனே பெரிய கொம்பனா. அவனாவா எவவா? என்ன விட்ட பெரிய மீச வச்ச ஆம்பளை எவனா இருக்கட்டும் வாடா. என்னையா அப்படி விட்டு போயோ? வர சொல்லட்டி உன் அண்ணனை வர சொல்லட்டே. ஆஃப்டர் ஆல் ஒரு 30,000 அண்ணன் ரெடி பண்ண முடியல. அவெல்லாம் எதுக்கிட்டே ஆம்பளைன்னு இருக்கான். அதுக்கே அவன் அண்ணனுக்கு பிபி சுகர் இன்னும் என்னென்ன நோய் இருக்கு. என்ன ஏமாத்தனால அதுக்கு அப்படித்தான் அவனுக்கு வரும் நோயெல்லாம். யார் வீட்ல இருந்துகிட்டு என்ன பேசுறன்னு தெரியுதா? வாத்தி அழகு பேசு. போயா முதல்ல. என்ன பம்பற? உன் அண்ணன் தான் பெரிய வீரமான ஆம்பளையா? வர சொல்லு ஒத்தி கொத்த வர சொல்லு. அவனுக்கு பயந்துகிட்டு நான் போகணுமா? என்ன கடை என்ன நடிக்கிறீங்களா? உன் அண்ணன் பெரிய இவனா இருந்தா அது உன்னோட இருக்கட்டும். என் பொட்டாட்டோ கடுகார பாவி பையல உன் காலு துண்டா போவ. 4 நாள்ல நல்லவ மாதிரி நடிச்சானே நம்பிட்டனே பாவி பைய. ஏய் வெள்ள போடா, எடுபட்டவனே வெள்ள போடா. பாடு பொல்லாதவன் சிஞ்சா குஞ்சிங் சொல்லாதவன் சிஞ்சா குஞ்சிங் அம்மா நெஞ்சத்தில் பஞ்சங்கள் இல்லாதவன் வீண் பம்புக்கும் சண்டைக்கும் போகாதவன். வரட்டுமா? வரட்ட கொஞ்ச நாள் கொட்டிக்கலன்னது ஓவரா வார்த்தை கூட சேர்ந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டியா? ஆட்டம் ஆலயம் மூஞ்சியா. வீட்டுக்கு வா. நீ 30,000 எடுத்து என்ன செலவு பண்ண? 3 நாள்ல எப்படி அழிச்சு தின்னு என்கிட்ட சொல்ற வரைக்கும் உன்னை நான் சும்மா விட மாட்டேடி. நீ செத்த கூட உன் படத்துல நான் முடிக்க மாட்டேடா. போடா போடா போக்கத்தோட போடா. கொண்டாட்டிக்கு 1 ரூபா செலவு பண்ண துப்பு கிடையாது. கணக்கு கேட்கறான் கணக்கு. குடிகார பைய அடியடியில அடிச்சுட்டு போயிட்டானே பாவி. புளிச்ச சோறு நழுவே. ஆனா வாட நல்லா கமன்னு இருக்குதே. நல்ல வெயிட்டாவும் இருக்கு. என்னவா இருக்கும்? அவ்வளவு திருட்டு முடிச்சு நின்னதை பார்த்தா ஏதோ உள்ள வில்லங்க வச்சிருக்காளவா நினைக்கிறேன். ஒருவேளை நம்மள காலி பண்ண பாம்புக்கும் எதுவும் பொட்டில போட்டு அடைச்சு வச்சிருப்பாளவளா? அப்படியெல்லாம் இருக்காது. என்னவோ நம்மள ஏமாத்தி திங்கிறதுக்கு தான் வாங்கியிருக்காளவ. புளிச்ச சொத்தை எதுக்கு இந்த டப்பாவில போட்டு கொண்டு வரான்? மாதிரி கொஞ்சம் சும்மா விடக்கூடாது. என்னண்ட புளிச்சு பாத்துடணும். அவ அப்ப விட்டு காசு மாதிரி தானே காசை கரியாக்கிட்டு நிக்கிறா பாவி. மாமா சம்பாதிக்கிறதெல்லாம் இப்படியே வாங்கி தின்னு நல்லா வாங்கி தின்னு பசங்கத்துட்டா. யார் விட்டு பணத்தை யார் எடுக்கிறது? உள்ள
மட்டும் புளிச்சோறு இல்லாம இருந்தது, இன்னைக்கு அவளுக்கு அம்பிட்டுதான். இனிமே அவ என் வீட்டு பக்கத்தால வச்சு படுக்க முடியாது. கோழிக்காலு பிரியாணி என்ன பாம்பு மாதிரி நெளி நெளியா இருக்கு. ஐயோ 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 ஐயோ, கடவுளே கடவுளே. அகமாயி மாரியாத்தா, இதத்தான் அந்த மாடுவை புளிச்சோறுன்னு என்னை ஏமாத்தினாலுவல. நல்லா இருப்பாள, நல்லா இருப்பாள. என் மாமா வீட்டு காசை என்னம்மா பண்ணிருக்கா. இங்க வீட்லயே இருங்க மாமா, வீட்லயே இருங்க, நான் வேலை பாக்குறேன்னு பெருசா முடியாதது நான் இதுக்குதானா? ஏண்டி வீட்டுல ஆக்கி அடிச்சு தின்னது பத்தாதுன்னு கடதனில வேற ஆகி களத்து முட்டுல தின்னுட்டு உட்காந்துருக்கியா? இன்னைக்கு அவ கொண்ட முடி தனியா மண்டையில தனியா நான் என்ன பண்றேன்னு பாரு. தோத்தெல்லாம் தூக்கி ஆத்தல கொட்டிட்டு வெறும் குண்டான வைக்கிறேன் உள்ள. எதுக்கு கொட்டணும்? என் மாமா சம்பாரிச்ச பணம். இந்த மாடு வாங்கி திங்கிறதுக்கா என் மாமா கஷ்டப்பட்டு ரத்தம் சித்தி சம்பாதிக்கிறான். மறி கொஞ்சம் வயிற்றுல இடம் பத்தலையா ஒண்ணு விட நான் மொத்தத்தையும் காலி பண்ணடி. என் பிள்ளை சம்பாதிக்கிறது எனக்கும் என் மவளுக்கு மட்டும்தான். இவ ஆண்டு அனுபவிக்கிறது ஒரு நாள் நான் ஏத்துக்கவே மாட்டேன். கோழி காலு கேக்குதா? கோழி கால அவளுக்கு என் மாவகிட்ட சொல்லி அவ காலையில நம்ம ஒட்டைக்கிறேன் இல்லையான்னு பாரு. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன மடமடக்குது. கொஞ்சம் நம்ம லேட்டா வந்துருந்தோம், அவ்வளவு தின்னு தீத்துருப்பாளவ. இந்த நேரம் பார்த்து என் மவ இல்லாத போயிட்டாலே. தங்கா அத்தவ மன்னிச்சிடு சாமி, அத்தை உனக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன். மன்னிச்சிடு தங்கம். ஐயோ கண்ணுக்கு விருந்தா இருக்கே. கடவுளே இப்படிதான் என் புள்ள சேர்த்து வைக்கிற காசெல்லாம் கறியாக்குறாளா? இனி அவளுக்கு ஒரு நையா பைசா கொடுக்க கூடாது. என்ன மாதிரி குறித்து பார்த்து பேசிக்கிட்டே இருக்க, சீக்கிரம் ஆரம்பி. வகையா சோறு இருக்கு, வாய்க்கு ருசியா தின்ன போறேன். என் மானங்கட்ட மருமவள வீட்டை விட்டு தடுத்து போறேன். ஏங்கிட்டியவா நான் யாருன்னு நினைச்சுக்கிட்டேன். உன் கண்ணுல வரல விட்டு ஆட்டு வண்டி. என்ன இது? என்னவோ வயிற்ற கலக்குற மாதிரி இருக்கு. சோத்துல ஏதாவது மருந்த கலந்து விட்டாலுவலா? ஐயோ அம்மா என்ன இது இப்படி பிடிக்க எடுக்குது? ஐயோ போச்சே. ஐயோ ஐக்கட்டுக்கு போற வரைக்கும் தாங்குமா என்னன்னு தெரியலையே. என்னடி திருடன் கையிலே சாவியை கொடுத்த கதையை நீ கேட்டிருக்கியா? அந்த மாதிரிதான் இப்ப நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். இந்நேரத்துக்கு உன் மாமியக்காரி எல்லாத்தையும் எடுத்து தின்னுபட்டு திமுறு பொறிச்சிருப்பாள்ல. நீ கேட்டா எனக்கு என்னடி தெரியும்? 3000 போய் அந்த கிழவி திங்கிறதுக்கா வகையா ஆர்டர் போட்டு வச்சோம். எனக்கு திருப்புற திசையெல்லாம் பிரியாணி வாசம் கம்மன்னு அடிக்குதுக்கா. இனிமே என்னால பொறுக்க முடியுதேக்கா. முதல்ல என்ன பண்ணுதுன்னு போய் பார்த்து அந்த சோத்தை பிரிச்சு தின்னாதான் மன நிம்மதியாகும். சரி வாங்கடி, என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம். வேணும்னா கிழவிக்கு ஒரு வாய் சோத்தை கொடுத்துட்டு தின்னலாம் வாங்க. செல்லக்குட்டி பூச்சிக்குட்டி அம்முக்குட்டி வாடிச்சலாம். அம்மாடி ஆரம்ப தெரிஞ்சு கிழவி ஆளுன்னு பிடிச்சா. என்னக்கா உன் கிழவி இம்மா பெரிய ஆளா இருக்கு, எப்படிக்கா அதை வச்சு சமாளிக்கிற? அம்மா ராசாத்தி, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. உன் மாமி அங்க மயங்கி விழுந்து மூச்சு பச்சு இல்லாத கிடக்குதுமா. என்னது மூச்சு பச்சு இல்லாத கிடக்குதா? ஐயோ என்ன ஆச்சு தெரியலம்மா, ஒரு அசைவும் இல்ல. இது என்னக்கா இது புது கொடுமையா இருக்கு? அடியே என்னன்னு தெரியல, பாம்பு கும்பு கடிச்சு செத்து குத்து தொலைச்சு போயிடுச்சா? அக்கா ஒரு அசைவும் இல்லாத மூச்சு பச்சு இல்லாம கிடக்குதுன்னா அப்ப செத்துதான் போயிடுச்சு. அப்பா நிம்மதிடா சாமி. அடியே என்ன ஆச்சுன்னு தெரியல, நிம்மதியாம இவளுக்கு. சரி வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க. இருந்தாலும் என் அத்தைக்காரி ஐயோ இப்படி அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துட்டாளே. எது 60 வயசு உனக்கு அல்பாயுசா? அவன் 30-40லயே போறான், இதுல அல்பாயுஸ்ல போறாங்களாம். 3000 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டு பிரியாணி திங்க முடியாது போல இருக்கு. ஏக்கா நீங்க 2 பேரும் தான் உறவு கருவேன், நீங்க போய் கிழவிக்கு ஒப்பாரி வைங்க, நான் ஓரமா உட்காந்து இந்த பிரியாணியில தின்னுட்டு வரேன். ஏண்டி ஏன் ஏக்கா இன்னும் உனக்கு 7 நாட்டு சனி முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பியா? மூஞ்சி வச்சிருக்கிற வாட்டத்தை பாரு, சிரிச்சுக்கிட்டு இருக்கா சந்தோஷமா.